அதாவது ஆப்கான் மீது இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் அமெரிக்கா, சோவியத் யூனியன், நேட்டோ ஆகிய நாடுகளை கேட்டு அறிய வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்படியிருந்தும் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தினால் விடுமா ஆப்கானிஸ்தான்? முன்பு தனி நாடாக இருந்த ஆப்கானிஸ்தான் இன்று அப்படியில்லை. இந்தியா, ரஷ்யா, சீனா என்ற பலம் பொருந்திய நாடாக இருக்கிறது. நாங்கள் சுதந்திர நாடாக இருக்கிறோம் என்கிறார் அமீர்கான். இந்தியா எங்களுக்கு கல்வி, உணவு, மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற மனிதாபிமான செயல்களை செய்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை விதைக்கிறது என்று கூறியிருந்தார். இந்திய மண்ணில் ஆப்கான் அமைச்சர் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக காபூல் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தற்போது செமத்தியாக ஆப்கானிஸ்தானிடம் அடிவாங்குகிறது. அன்று ஆப்கானுக்கு எதிராக அமெரிக்காவிடம் காட்டிக் கொடுத்த பாகிஸ்தான் இன்று அறுவடை செய்கிறது. ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் இராணுவத்தினர் அக்டோபர் 11ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் படைகளின் மையங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆப்கானிஸ்தானை மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் சீண்டிக் கொண்டு இருந்ததற்கான பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது.